ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பார் காயின்ஸ் நான் வந்து அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி தான் வாங்கினேன். அதோட பில் டீட்டெயில் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வாங்கும்போது எவ்வளோ ரேட்டு அது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஆல்ரெடி இந்த 8 கிராமோட பில் டீட்டெயில் வீடியோ வந்து நான் முன்னாடியே போட்டிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்கள். ஷார்ட்ஸில் வந்து அந்த மில்லிகிராம் இருக்குல்ல, மில்லிகிராம் காயின்ஸ் அதையும் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் பாருங்கள். இதுவுமே 1ஆந்தேதி தான் நான் வாங்கினேன், மே 1ஆந்தேதி. இதோட பில் டீட்டெயில் ஃபுல்லாக நான் சொல்கிறேன் பாருங்கள். இந்த காயின் பார்த்திங்கன்னா 2 கிராம். இந்த காயின் பார்த்திங்கன்னா 2 கிராம் இருந்தது. கொஞ்சம் மில்லி வந்து கூட இருந்துச்சு, 0.18 மில்லி வந்து கூட இருந்தது. இது பார்த்திங்க அப்படின்னா கோல்டோட ரேட்டு 6555. இதுதான் வெயிட்டு. இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா 0 தான். ஏன்னா அக்ஷய திருதியை ஆஃபர்ஸ் யூஸ் பண்ணி எடுத்ததுனால. அப்போது 2 கிராமுக்கு எவ்வளோ வருதுன்னா 13,228 வருது. இதுக்கு ஜிஎஸ்டி மட்டும் நம்ம பேமெண்ட் பண்ணணும். ஜிஎஸ்டி உங்களுக்கு தெரியும். ஜிஎஸ்டியோட சேர்த்து எவ்வளோ வருது அப்படின்னா 13,624.84. இதுதான் அந்த காயின். நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த லக்ஷ்மி போட்டது 2 கிராம்ஸ் 916 போட்டிருக்கு பாருங்கள். 2 கிராம்ஸ். காயின்ஸ்லாம் எப்படி செக் பண்ணி வாங்கணும் அப்படிங்கிறத நாளைக்கு நான் வீடியோவாக போடுறேன். இப்போ இந்த பில் டீட்டெயில் மட்டும் நான் சொல்கிறேன். இன்றைக்கி ரேட்டுக்கு நீங்கள் வந்து இந்த காயின் இந்த ஷேப்பில் இருக்க காயின் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இன்றைக்கி கோல்டு ரேட் பார்த்திங்கன்னா 6,840 ரூபா இருக்குது. நான் மே 1ஆந்தேதி எடுத்தேன். அன்னைக்கு கோல்டு ரேட்டு பார்த்திங்கன்னா 6,555 ரூபா இருந்துச்சு. கிட்டத்தட்ட இந்த 19 நாளில் ரேட்டு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா 285 ரூபா ஆயிருக்கு. இதை விட இன்னும் கூட ஜாஸ்தி ஆகலாம், இல்லை கம்மி கூட ஆகலாம். நான் இன்றைக்கி உள்ளதை வச்சு உங்களுக்கு நான் சொல்கிறேன். கோல்டு ரேட்டு 6,840, 2 கிராம்ஸ் வெயிட்டு. இப்போ நீங்கள் வந்து வேஸ்டேஜ் எப்படி அவங்க போடுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பார் காயின் வாங்குறீங்கல்ல, இப்போது இந்த மாதிரி காயின்ஸ்க்கு எல்லாமே வேஸ்டேஜ் வந்து ஜிஆர்டியில் எப்படி போடுவாங்கன்னா 2.5% போடுவாங்க. இதே சர்க்கிள் ஷேப்பில் இருக்குல்ல, அது நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப் வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து 2% தான் வேஸ்டேஜ் போடுவாங்க. ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னென்னா 0.5% தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். இதை நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ஷேப்பில் உள்ளதுக்கு 2.5%, சர்க்கிளில் உள்ளதுக்கு 2% போடுவாங்க வேஸ்டேஜ் காயின்ஸுக்கு. இன்றைக்கி ரேட்டுக்கு 2 கிராமுக்கு எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தா 13,680 ரூபா வருது. வேஸ்டேஜ் 342 ரூபா வருது. அதாவது 2.5% வேஸ்டேஜ் போட்டோன்னா அதுக்கு 14,022 ரூபா வருது வேஸ்டேஜோடு சேர்த்து. இதுக்கு ஜிஎஸ்டி 3% போட்டோன்னா 421 ரூபா வருது. இப்போ கோல்டோட ரேட்டு, வேஸ்டேஜு ப்ளஸ் ஜிஎஸ்டி இது எல்லாத்தையும் சேர்த்தோம் அப்படின்னா 14,443 ரூபா வருது. இப்போது அன்னைக்கு நான் எடுத்தேன்ல, இப்போ 1ஆந்தேதி, அதுக்கும் இப்போ இருக்கிற இன்றைக்கி ரேட்டுக்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா 818 ரூபா வந்து கிட்டத்தட்ட நமக்கு லாபம். 19 நாள்லேயே நமக்கு வந்து இவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆகுது. கோல்டு ரேட்டு, அதோட வேஸ்டேஜு இது எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது